ஸோ நாளைக்கு பயங்கரமான ஒரு மொரட்டு நாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஒரு நாமினேஷன். எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. 13 பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்களாம் டோட்டலி. அந்த 13 பேர்த்தில் எல்லா 4 வைல்ட் கார்ட்ஸும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து விக்ரம் கனி போடணும் அப்படின்னு சொல்லி குரூப் டிஸ்கஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ 4 வைல்ட் கார்டுமே உள்ளே வந்திருக்காங்க நாமினேஷனில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் நாமினேட். வேறு எந்த பேரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் 4 வைல்ட் கார்ட்ஸும் ஷுவர்லி இன்க்ளூடட் அண்ட் 13 நம்பர்ஸ் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் ரம்யாஜு, சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓட்டிங், கெமி இவங்க 3 பேரும் ஓட்டிங்கில் ரொம்ப கீழே இருக்காங்க. இவங்க 3 பேரும் போனாலும் பெரிய இம்பேக்ட் கேமில் இருக்காது. சுபி கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பட் கெமி நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் கெமி அண்ட் ரம்யாஜு வந்து பெருசாக கேமுக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அதனால் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமில் எந்த சேஞ்சஸும் வராது. உங்களுக்கு யார் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.